மணி ராத்திரி 12 இருக்கும். வீடே அமைதியா இருக்கு. ரேவதியும் மலரும் வாட்ஸ்அப் குரூப்ல மதி கூட சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பண்ண சதிக்கு இன்னைக்கு நீ கொடுத்த பதிலடி இருக்கே மதி, அவனால வாழ்நாளுக்கும் மறக்க முடியாது அப்படின்னு ரேவதி டைப் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் அவ கைபோன் திடீர்னு பிடுங்கப்படுது. ரேவதி பயந்து போய் திரும்பி பாக்குறா. பின்னாடி கண்ணெல்லாம் சிவந்து செம கோபத்துல தங்கராஜ் நின்னுகிட்டு இருக்கான். என்னடி பெரிய இவளாட்டம் மெசேஜ் தட்டுற? என் மேல இருக்கிற கோபத்தை அவகிட்ட போன் பண்ணி கொட்டுறியா? தங்கராஜ் கத்துறான். இல்லைங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ரேவதி பயந்துட்டே சொல்லும் போதே தங்கராஜோட கை ரேவதி கன்னத்துல பலார்னு விழுகுது. அடியோட வேகத்துல நிலைதடுமாறி சுவர்ல போய் இடிச்சு கீழே விழுறா ரேவதி. நெத்தியில பலமான காயம், ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. தூங்கிட்டு இருந்த 2 குழந்தைங்களும் அலறிடிச்சுட்டே எந்திரிச்சு வந்து அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகுது. இன்னொரு தடவை என் எதிர்த்து பேசுவ, உன்னை என்ன பண்றேன் பாரு. தங்கராஜ் மறுபடியும் அவ முடியை பிடிச்சு இழுக்க வர்றான். ரத்தம் வழிய வழிய ரேவதி நிமிர்ந்து பாக்குறா. அவ கண்ணுல பயத்துக்கு பதிலா கோபம் வருது. நீங்க பண்ணது அநியாயம்ங்க. ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு மேல வர நினைச்சா அவ வாழ்க்கையை கெடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனான்னு சத்தமா கேக்குறா. அந்த வார்த்தையை கேட்டதும் தங்கராஜுக்கு கோபம் தலைக்கேறி வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்குறான். ரூம் மூலையில நடுங்கிட்டே நின்ன பெரிய பையன் தங்கச்சியோட வாயை பொத்தி சத்தம் போடாதடான்னு சொல்றான். அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதை பார்த்த அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மெதுவா நகர்ந்து போய் கீழே கிடந்த போனை எடுக்கிறான். ரீசன்ட் கால்ஸ்ல இருக்கிற மதி அத்தை பேரை பார்த்ததும் டக்குன்னு கூப்பிடுறான். மதி போனை எடுத்து, சொல்லுடா செல்லம், இந்நேரத்துல போன் பண்றன்னு அன்பா கேக்குறா. அத்தை, சீக்கிரம் வாங்க அத்தை, டாடி அம்மாவை ரொம்ப அடிக்கிறாரு. அம்மாவோட நெத்தியில இருந்து ரத்தம் கொட்டுது. அத்தை, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அந்த ஒரே வார்த்தையில மதிக்கு தூக்கம் எல்லாம் பறந்துடுச்சு. பயப்படாதடா தங்கம், அத்தை இதோ வந்துட்டேன்னு போனை வச்சுட்டு வீடே அதிரும்படி எல்லாரையும் தட்டி எழுப்புறா. எல்லாரும் உடனே கிளம்புங்க, அந்த ராட்சசன் ரேவதி அக்காவை அடிச்சு ரத்தம் வர வச்சிருக்கான். மதி கத்துனதும் மலரும் பாக்கியராஜும் பதறி போய் ஓடி வர்றாங்க. மதி குடும்பத்தோட புயல் மாதிரி தங்கராஜ் வீட்டுக்குள்ள நுழையிறா. அங்கே தரையில ரத்த காயத்தோட மயக்க நிலைமையில ரேவதி கிடக்க தங்கராஜ் எதுவுமே நடக்காத மாதிரி கைய கட்டிட்டு நின்னுகிட்டு இருக்கான். பாக்கியராஜ் பாய்ஞ்சு போய், டேய் மனுஷனாடா நீ, பொண்டாட்டியை இப்படி அடிச்சு வச்சிருக்கன்னு அவ சட்டையை பிடிக்கிறாரு. தங்கராஜ் அலட்சியமா சிரிச்சுட்டே, என் வீட்டு விஷயம், என் ரகசியத்தை வெளியில் சொன்னா இவளுக்கு இதுதான் நடக்கும். கேட்க நீங்க யாருடா நீகிறான். அப்போ வழக்கம் போல ராஜலட்சுமி குறுக்க வர்றா. அடப்போங்கப்பா, புருஷன் பொண்டாட்டி சண்டையில நாம என்ன பண்றது? புருஷன் ரகசியத்தை வெளியில் சொன்னா எந்த புருஷனுக்கு தான் கோபம் வராது? ரேவதி கொஞ்சம் அடங்கி போயிருக்கலாம். அடிவாங்கின ரேவதியையே குறை சொல்றா. இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த மதியோட கோபம் வெடிக்குது. ராஜலட்சுமி முன்னாடி போய் நிக்கிறா. அவ பேசுற பேச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் ஆஃப் பண்ணுது. உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் இந்த சமுதாயத்துல வன்முறை அதிகமாகுது. ஏன் எப்ப பார்த்தாலும் பொண்ணுதான் தப்பு பண்ணுவாளா? பொம்பளைனா அடி வாங்கிட்டு சாகணுமா? ஆம்பளைங்க என்ன வேணாலும் அநியாயம் பண்ணலாம், அதை எதிர்த்து கேட்டா ரத்தம் வர அடிக்கலாமா? ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளுக்கு ஆதரவா 4 வார்த்தை பேசாம இன்னமும் அந்த அநியாயக்காரனுக்கு முட்டு கொடுக்கறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மதி கத்துன கத்துல ராஜலட்சுமி வாயடிச்சு போய் தலை குனிஞ்சு நிக்கிறா. தங்கராஜும் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். மதி டக்குன்னு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கிறா. ரேவதியோட தலையை தன் மடியில வச்சு காயத்தை சுத்தம் பண்ணி கட்டு போடுறா. பயந்து நடுங்கிட்டு இருந்த குழந்தைகளை கட்டிப்பிடிச்சு, இனி உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுடா, அத்தை இருக்கேன்னு தைரியம் சொல்றா. ரேவதியோட கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தின மதி அவ கண்ணை பார்த்து நேரா சொல்றா, ரேவதி அண்ணி, இது சாதாரண குடும்ப சண்டை இல்லை, இது உன்னோட சுயமரியாதை பிரச்சனை. இன்னைக்கு நீ அமைதியா இருந்தா நாளைக்கு இவன் உன் குழந்தைகளையும் அடிப்பான். இவனை மாதிரி ஆளுங்களுக்கு சட்டப்படி பாடம் புகட்டணும். வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ரேவதி பயந்துட்டே, மதி, போலீஸ் கோர்ட்னு போனா நம்ம குடும்ப மானம் என்னாகிறதுன்னு நடுங்குறா. மானம்ங்கிறது அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கிறதுல இல்ல அண்ணி, அநியாயத்தை எதிர்த்து நிக்கிறதுலதான் இருக்கு. உனக்கு பின்னாடி நான் இருக்கேன், இந்த குடும்பமே இருக்கு, நீ தைரியமாவா நட்சத்திர குறின்னு மதி சொல்றா. மதியோட வார்த்தை ரேவதிக்கு செம தைரியத்தை கொடுக்குது. தங்கராஜ் மிரட்டுறதை கூட கண்டுகொள்ளாம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. ஸ்டேஷன் வாசல்ல சுரேஷ் பதற்றமா ஓடி வர்றான். ரேவதியோட தலையில இருக்கிற கட்டை பார்த்துட்டு, என்ன ஆச்சு மதி, யாரு இதை பண்ணது கேக்குறான். ரேவதி கண்ணீரை தொடச்சிட்டு, உங்க மாமாதான் என்ன அடிச்சு விஷயத்த மூட நினைச்சாரு, ஆனா இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்றா. சுரேஷ் தன் மாமா பண்ண காரியத்தை நினைச்சு கூனி குறுகி நிக்கிறான். போலீஸ் ஆபீசர் முன்னாடி நின்ன ரேவதி தங்கராஜ் பண்ண அநியாயத்தையும் தன்னை அடிச்சதையும் அப்படியே கம்ப்ளைண்டா கொடுக்கறான். போலீஸும் உடனே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு மெடிக்கல் செக்கப்புக்கு அனுப்புறாங்க. சட்டம் தன் வேலையை காட்ட தொடங்கினதும் தங்கராஜ் வீட்ல தனியா உட்கார்ந்து தலையில கை வச்சுக்கிறான். அவனோட திமிரு மொத்தமா நொறுங்கிடுச்சு. அநீதியை எதிர்த்து ஒரு பொண்ணு தைரியமா நிமிர்ந்து நின்ன அந்த ராத்திரி அவங்க வாழ்க்கையில ஒரு புது விடியலை ஏற்படுத்திடுச்சு.
தங்கராஜோட அசிங்கமான சதியால வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் வீடே அமைதியா கிடக்குது. மலரும் ரேவதியும் கவலையா மதியை பாக்குறாங்க. ஆனா மதி முகத்துல கொஞ்சம் கூட பயமோ கவலையோ இல்ல. எல்லாரும் முன்னாடியும் வந்து நிக்கிறா. என் வேலையை கெடுத்துட்டா நான் உடைஞ்சு போயிருவேன்னு அந்த தங்கராஜ் நினைச்சா. ஆனா என் திறமையை யாராலும் திருட முடியாது. இனிமே நான் சாதாரண வேலையை தேடி ஓட போறதில்லை. கலெக்டர் எக்ஸாம்க்கு படிக்க போறேன். என்னை அநியாயமா துரத்துனவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன் மதி உறுதியா சொல்றா. அப்போ சுரேஷ் நக்கலா சிரிச்சுட்டே உள்ள வர்றான். என்னது, கலெக்டர் எக்ஸாமா? சும்மா விளையாடாத மதி. பெரிய பெரிய ஆளுங்களே வருஷக்கணக்கா படிச்சு எழுத முடியாம தோத்து போற எக்ஸாம் அது. உன்னால இதெல்லாம் முடியாது. தேவையில்லாம உடம்பை கெடுத்துக்காதன்னு அலட்சியமா சொல்றான். ராஜலட்சுமியும் குறுக்க வந்து, ஆமாடி மதி, இவ்வளவு பெரிய தேர்வெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அப்புறம் தோத்து போய் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்காதன்னு சலிச்சுக்கிறா. ஆனா மலர் ஓடி வந்து மதியோட கைய பிடிச்சுக்கிறா. இல்லை மதி, உன்னால கண்டிப்பா முடியும். நீ ஜெயிப்ப. இனிமே வீட்ல இருக்கிற எந்த வேலையையும் நீ யோசிக்காத. சமையல், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீ படிக்கிறதுல மட்டும் கவனத்தை வைன்னு மலர் கண்ணீரோட தைரியம் கொடுக்கறா. அன்னைக்கு ராத்திரியில இருந்து மதியோட வாழ்க்கை மொத்தமா மாறுது. வீட்ல எல்லாரும் தூங்கினாலும் மதியோட ரூம்ல விளக்கு அணையவே இல்ல. மேஜை முழுக்க புஸ்தகங்கள், பழைய கேள்வித்தாள்கள், நோட்ஸ் குவிஞ்சு கிடக்குது. சுரேஷ் ரூம்குள்ள வந்து, இன்னும் தூங்காம என்ன பண்ற? இதெல்லாம் படிச்சு என்ன ஆக போகுதுன்னு கேக்குறான். மதி அவனை பார்த்து அமைதியா சிரிச்சுட்டே, இன்னைக்கு நான் படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு என்ன மதிக்காத எல்லாருக்கும் பதிலடியா இருக்கும் சுரேஷ்னு சொல்றா. சுரேஷுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம கோபமா வெளியே போறான். கொஞ்ச நேரத்துல மலர் சூடா பால் எடுத்துட்டு உள்ள வர்றா. மதி, ரொம்ப நேரமா படிச்சுட்டே இருக்கடா, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுன்னு சொல்றா. மதி பாலை வாங்கிட்டு, எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லையாக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல என் வாழ்க்கையே மாறப்போகுது. நான் ஜெயிச்சா என்னை மட்டுமில்ல, என்னை நம்பிய உன்னையும் இந்த உலகம் மதிக்கும் அக்கான்னு சொல்றா. மலர் நெகிழ்ந்து போய் அவளை கட்டி அணைச்சுக்கிறா. காலையில எழுந்தா புஸ்தகம், மதியம் நோட்ஸ், ராத்திரி மாதிரி தேர்வுகள்னு ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம மதி படிக்கிறா. தேர்வு நாள் வருது. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு மதி அமைதியா ரெடியாகிறா. ராஜலட்சுமி வழக்கம் போல, இவ்வளவு பெரிய எக்ஸாம்லாம் எல்லாராலும் எழுத முடியாது, தேவையில்லாம ஆசைப்படாதன்னு முணுமுணுக்கிறா. ஆனா மதி அதை கண்டுகொள்ளவே இல்லை. மலரும் ராகவனும் மனசார வாழ்த்தி அனுப்ப மதி தைரியமா எக்ஸாம் ஹாலுக்கு போறா. அங்கே ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் கூட பயப்படல. கேள்வித்தாள் கைக்கு வந்ததும் அவ முகத்துல பெரிய நம்பிக்கை வருது. இத்தனை நாள் உழைச்ச உழைப்பு ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு வருது. தேர்வு முடிஞ்சு வெளியே வரும்போதே அவ முகத்துல பெரிய திருப்தி. எக்ஸாம் முடிஞ்சதும் நடந்த நேர்முகத் தேர்விலும் அதிகாரிகளே வியக்கிற அளவுக்கு தெளிவா பதில் சொல்றா. சமூக பிரச்சனைகள், பெண்கள் முன்னேற்றம்னு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தைரியமா பதிலளிக்கிறா. சில நாட்கள் கழிச்சு ரிசல்ட் வர்ற நாள். வீட்ல எல்லாரும் பதற்றமா இருக்காங்க. சுரேஷ் வழக்கம் போல, ரிசல்ட் பார்த்து டைம வேஸ்ட் பண்ணாதீங்க, தோத்துதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறான். அப்போ டிவி ஆன் பண்ணி வச்சிருந்த ராகவன் திடீர்னு சத்தமா கத்துறாரு. மலர், மலர் இங்க வாடி. டிவியில நியூஸ் ஓடுது. இந்த ஆண்டின் சிவில் சர்வீஸ் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் 10 இடங்களுக்குள் வந்து சாதனை படைத்துள்ளார் அழகுமதி. டிவியில மதியோட போட்டோவை பார்த்ததும் மலர் கையில இருந்த போன் கீழே விழுந்து நொறுங்குது. ராகவன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழியுது. நம்ம வீட்டு பொண்ணு சாதிச்சுட்டாளேன்னு கத்துறாரு. மதிக்கு தன் காதுகளையே நம்ப முடியல. இத்தனை நாள் பட்ட அவமானம், கண்ணீர் எல்லாமே அந்த ஒரு நொடியில கரைஞ்சு போச்சு. வேலைக்கு போயிருந்த சுரேஷுக்கு தொடர்ந்து போன் கால்ஸ் வருது. வாழ்த்துக்கள் சுரேஷ், உங்க மனைவி கலெக்டரா தேர்வாகிட்டாங்கன்னு ஆபீஸ் நண்பர்கள் சொல்றதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். நம்ப முடியாம போன்ல ரிசல்ட்ட பாக்குறான். அங்கே அழகுமதி மைனஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு பிரகாசமா போட்டிருக்கு. அவன் மனசுலதான் சொன்ன நக்கல் வார்த்தைகள், அவளை சந்தேகப்பட்ட தருணங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து அவனை உறுத்துது. குற்ற உணர்ச்சியில உடனே வீட்டுக்கு ஓடி வர்றான். வீட்டுக்கு வந்த சுரேஷ் மதிய பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறான். மதி, என்னை மன்னிச்சிடு. உன்னை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். உன்னால முடியாதுன்னு சொன்ன என்னை மன்னிச்சிடு மதின்னு அழுதுட்டே கேக்குறான். மதி கம்பீரமா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை சுரேஷ். நீங்க என்னை பத்தி நினைச்சது தப்பு, நான் என்னை பத்தி நினைச்சது சரி. அதுதான் வித்தியாசம். இனிமே யாரையும் அவங்களோட கனவுக்காக அவமானப்படுத்தாதீங்க. அதுவே எனக்கு போதும்னு அமைதியா சொல்றா. அந்த பதில் சுரேஷோட அகந்தைய மொத்தமா உடைக்குது. இன்னொரு பக்கம் தங்கராஜுக்கு இந்த செய்தி தெரிய வருது. போன கையில் பிடிச்சபடி சேர்ல அப்படியே சாய்ஞ்சிடுறான். நான் அவளை கீழே தள்ள நினைச்சேன். ஆனா நான் தள்ளினதாலதான் அவ இவ்வளவு உயரத்துக்கு போயிட்டாளான்னு தலையில கை வச்சுக்கிறான். அவனோட திட்டம் எல்லாம் தவிடு பொடியாகி அவனோட திமிரு மொத்தமா நொறுங்குச்சு. அவமானங்களை எல்லாம் ஏணியாக்கி அழகுமதி கலெக்டராக நிமிர்ந்து நின்ன அந்த தருணம் அவளை கேலி பண்ணவங்களுக்கு பெரிய சாட்டையடியா அமைஞ்சது.